வணக்கம். இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா மாங்கனி திருவிழா மாங்காய் இன்னைக்கு காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் மாம்பழம் பிடிச்சது. மாம்பழம் வீசுவாங்க, தூக்கி போடுவாங்க. நாங்கள் பிடிச்சோம். இது நான் பிடிச்ச, இது ஒய்ஃப் பிடிச்சது. நீ சின்ன பழமா பிடிச்சிருக்கிற. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தூரில் வந்து அங்கேயே வந்து அதே கடை ஆமாம் கோயில்லையே கடை போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த குட்டி குட்டியாக இது வந்து இது பழத்தை தள்ளி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து 15 ரூபா பொருள் கடையில் வந்து நான் வாங்கினேங்க. சூப்பராக இருக்கா? 15 ரூபாங்க. எல்லாமே 15 ரூபா. இந்த பாருங்கள், இது வந்து கிச்சன் துடைக்கிறது 15 ரூபா. இது வந்து ஒரு இடத்துல 40 ரூபா சொன்னாங்கல்லங்க. இது வந்து தேங்காய் திருவி 15 ரூபா. அப்புறம் இந்த கத்தி பாருங்க, இது 15 ரூபா. இது வாங்கினேன். இது வந்து இது ஒரு 15 ரூபா. போர்க் கரண்டி 15 ரூபா. இது வாங்கினேன். அது இது இந்த கரண்டி வந்து 15 ரூபா. பரவாயில்ல. அப்புறம் கப்பு 15 ரூபா. இவ்வளவு தாங்க. அப்புறம் முதுகு சொரியிற குச்சி வாங்கினீங்களா? அது அங்கே கிடக்க, அது ஒரு 15 ரூபாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குங்க. சூப்பராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ மாம்பழம் அரிஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. இதுதான். இதை ஏண்டி வாங்குறேன் அப்படின்னாரு. என்னையே அடிச்சு விட மாட்டேன்னாரு. அடிக்க மாட்டேன், வாங்கி கொடுங்க. பயந்துக்கிறாரு. சரி, இது எதுக்குன்னே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணுனா குத்தி குத்தி எடுக்கலாம். சிக்கனு வந்து குத்தி சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ வந்து மாம்பழத்தை அரிஞ்சு காட்டலாம் வாங்க. புது கத்தி எடுத்துட்டு வாங்க, அலசிட்டு வாங்க. அதை புதுசாக வாங்கின கத்தியில் நான் தான் முதல்ல அரிப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க, நீங்களும் மாம்பழம் சாப்பிட்லாம். காரைக்காலுக்கு வாங்க. மாம்பழம் வந்து மாம்பழம் இன்றைக்கி பிடிச்சாச்சு, நாளைக்கெல்லாம் போட மாட்டாங்க. வந்து அம்மையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் வாங்க. ஓகே.